ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகை சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி ஹிருதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्ये। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞானவாசிஷ்டம் இறைவன் யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், எட்டாவது பகீரதன் கதை. பாடல் 7, 8. போகிய பகலே மீள போகிய இரவே மீள. பக்கம் 495, 495வது பக்கத்தில் 7வது. போகிய பகலே மீள போகிய இரவே மீள ஏகிய கொடையே மீள ஏகிய இறப்பே மீள ஆகிய உணவே மீள ஆகிய தொழிலே மீள மோகியர் மீள மீள முயலுவார் ஒன்றின் நானார் சுவையற உணங்கும் அந்த கருமமே சூழா நிற்ப நவையற எத்தைச் சேர்ந்தால் நன்னுராது இல்லை என்ன எவையும் வந்து அணுகும் அத்தை இயற்றலே இயல்பாம் செய்கை கவையுறு மற்ற எல்லா கருமமும் விடூசியாகும். பகீரதன் சிறப்பாக ராஜ்யம் செய்து வருகின்ற பொழுது உலக துன்பங்களை பார்த்து அவனுக்குள் வைராக்கியமானது ஏற்படுகின்றது. ஞான வைராக்கியம், விவேக வைராக்கியமானது ஏற்படுகின்றது. உலகத்தினுடைய துன்பங்களை தன்மைகளை ஆராய்ந்து பார்க்கின்றார். தனிமையான இடத்திலிருந்து சிந்தனை செய்கின்றார். இந்த உலகம் ஒன்றுக்கொன்று பொருந்தாததாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் புதியதாக ஒன்றும் இல்லை. அதிசய உலகின் தன்மை ஒன்றோடு ஒன்று ஒவ்வா கூட்டத்து அதிசய உலகின் தன்மை. இதனை பார்த்து அகத்தில் தேர்வான்.
ஒன்றோடு ஒன்று ஒவ்வாததாக, ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கின்ற இந்த உலகமானது அதிசயத்தன்மை, அது ஒன்றொன்றுக்கு ஒரு விசேஷம், சிறப்பு இருக்குது. இது ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியாமலே போய்கொண்டிருக்கின்றது. இதனை பார்த்து அகத்தில் தேர்வான். அவன் மனதில் சிந்தனை செய்து பார்க்கின்றான், இதெல்லாம் யோசிக்கின்றான், யோசித்து பார்க்கின்றான். புதிது இலை ஒன்றும் என்றும் போனதே புகுது மீட்டும். புதியதாக இங்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் போனதே தான் திரும்ப வருகின்றது. மீண்டும் மீண்டும் ஒரே சுழற்சியாக ஒரே மாதிரி தான், பிறப்பு இறப்பு, அப்புறம் இரவு பகல் என்று எல்லாமே சுழற்சியாக சக்கரமாக ஒன்றே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது. புதிதாக ஒன்றையும் காணோம். போகிய பகலே மீள, போகிய இரவே மீள. நேற்று வந்து போன பகலே மீண்டும் வருகிறது, வந்து போன இரவே மீண்டும் வருகின்றது. ஏகிய கொடையே, சக்கரவர்த்தி ராஜாவாக இருக்கிறவன் கொடுக்கிறான், தினம் அதே தான். யாரோ வருகிறார்கள், கேட்கிறார்கள், கொடுக்கிறான். அப்புறம் இவனுக்கு தேவையானதை வரி முதலானவைகளை போட்டு இவன் வாங்குகிறான், இல்லை கடவுள்கிட்ட கேட்கிறான். அதனால் வாங்கிறதும் கொடுக்கறதுமாகவே வாழ்க்கை இருக்கின்றது. ஆகிய உணவே மீள, ஏற்கனவே சாப்பிட்ட உணவு தான் இன்றைக்கி சாப்பிட்றோம்னா இன்னும் ஒரு 4-5 மாற்றலாம், 10 மாற்றலாம், திரும்ப முதல்ல இருந்து அதானே. அதனால் ஆகிய உணவே மீள, உண்ட உணவையே மீண்டும் உண்டு. ஆகிய தொழிலே மீள, மீண்டும் அந்த தொழிலையே செய்து. மோகியர் மீள மீள முயறுவார் ஒன்றின் நானார். மோகத்தை அடைந்தவன் எந்த அளவுக்கு அவனுக்கு மோகம், உலகத்தில் மயக்கமானது இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். என்ன செய்கிறான்னா, ஆனால் செஞ்சதே தான் திரும்ப திரும்ப செய்கிறான், புதுசாக ஒன்றும் இல்லை, அதே தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பேரை வேணால் மாற்றி வச்சுக்கலாம், இல்லை வடிவத்தை மாற்றி வைக்கலாம், விஷயம் ஒன்று தான், சாப்பாடாக தானே. இல்லை இட்லி தோசையை அதே அரிசி மாவு தான். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பணியாரம், ஒரு நாள் ஊத்தாப்போம்னா, அப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் ஊத்தாப்போம், இல்லை பொடி தோசை, இதே தான், வேறு ஒன்று மாற்றி மாற்றி அதே தான் போட்டு சாப்பிட்டு இருக்கிறான். அதில் ஒன்றும் இப்போ மோகத்தை அடைந்தவர்கள், மோகத்தில் இருக்கிறவர்கள் ஒன்றும் இதை செஞ்சே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கிறோமே என்று அதில் நாணத்தை அடையாமல் மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு சலிப்பு வருவது இல்லை. சுவையற உணங்கும் அந்த கருமமே சூழா நிற்பர். சுவையின்றி இருக்கின்ற எல்லாம் சுவை ரசக்குறைவாக முழுமையான நிறைவை தருவதாக இல்லை. அதான் சொல்கிறார் சுவையறைனாக்கா அதில் முழுமையான ஒரு நிறைவு. எந்த உணவு எதை சாப்பிட்டாலும் சரி, வேறு எந்த உலக போகங்களை அனுபவிக்கிறதுலையும் நமக்கு ஒரு முழுமையான நிறைவுங்கிறது வருவது இல்லை. கொஞ்ச நேரத்தில் அது செழிப்பை உண்டு பண்ணுகின்றது. அப்புறம் வேறேன்னா திரும்ப வேறேன்னா டிவி சேனலை மாற்றினா கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்குது, அடுத்த சேனல் 500 சேனல் மாற்றினதுக்கப்புறம் திரும்ப என்னது முதல் சேனல்லேருந்து திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதனால் அதில் ஒன்று சுவை இருந்து அதில் நமக்கு திருப்தி இருந்தால் அடுத்ததுக்கு போக மாட்டோமே. இப்போ அது ஒரு நிறைவு இல்லாமல் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் சலிப்பு வருகின்றது, திருப்தி வரவில்லை, அடுத்ததுன்னு போய்கொண்டிருக்கின்றது. அதனால் சுவை இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்ற இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கருமமே, அந்த செய்த செயல்களையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் இவர் என்ன பண்ணுறார், உலகம் இப்படி ஒரே சுழற்சியில் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும், அது ராஜாவாக இருக்கலாம், இல்லை சாதாரண பாமரனாக இருக்கலாம், படித்தவன் படிக்காதவன், எல்லோருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை போக்கு தான் இருக்கின்றது. விலங்குகளுக்கும் அப்படித்தான். ஆனால் விலங்குகளுக்கு அதில் சலிப்பு வர்றதில்லை, அது அதே மாதிரி போய்கொண்டே இருக்கு, அவ்வளோதான். ஆனால் மனிதன் விவேகம் இருக்கிறவன், அவன் விவேகத்தினால் அறிவினால் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் அதை பார்க்காத மோகத்தை அடைந்தவர்கள், விஷயங்களிலேயே மயங்கி இருப்பவர்கள் விலங்குகளைப் போல செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவன் அதில் வைராக்கியத்தை அடைந்து, இந்த விவேகத்தினால வைராக்கியத்தை அடைந்து, நவையற எத்தைச் சேர்ந்தால் நன்னுறாது இல்லை என்ன எவையும் வந்து அணுகும் அத்தை இயற்றலே இயல்பாம் செய்கை. நவைன குற்றம் இல்லாமல் எத்தை சேர்ந்தால், எதை அடைந்தால், எந்த ஒன்றை அடைந்தால், குற்றம் இல்லாத என்ற ஒன்றை அடைந்தால், அல்லது குறைவில்லாமல் பூர்ணமாக எந்த ஒன்றை அடைந்தால், நன்னுறாது இல்லை. நன்னுறாதது இல்லை, அடையப்படாதது இல்லை, எல்லாம் அடைந்ததான ஒரு நிறைவானது ஏற்படுமோ,
நன்னுராதது இல்லை. எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோன்னு ஒரு உபனிஷத்தில் சிஷ்யர் கேட்குறார். அந்த மாதிரி எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாக ஆகுமோ? நன்னுராதது இல்லை என்ன? எவையும் வந்து அணுகும். எதை சேர்ந்தால் இனி அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போல அனைத்தும் வந்து சேரும். அதனால் சர்வ காமாப்தினா எல்லா காமங்களும் பூர்த்தி ஆயின நிலை. காமங்கள்னால் அந்த விஷயங்கள் வந்து சேர்ந்திருக்கிற நிலையில் எல்லா காமங்களும் நிறைவடைந்தால் என்ன ஒரு நிறைவு வருமோ அந்த நிறைவு நிலை எதை அடைந்தால் வரும். எந்த ஒரு பொருளை அடைந்தால் அந்த பூர்ணத்துவமானது நமக்கு கிடைக்கும், ஒரு நிறை உணர்வானது கிடைக்கும். வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை என்ற நிரந்தரமான திருப்தி. நமக்கு சாப்பாட்டில் தற்காலிக ஒரு திருப்தி கிடைக்குது, தற்காலிக திருப்தி. வயிறு நிறைஞ்சிட்டாக்கா போதும்னா எப்போ? அந்த நேரத்துக்கு போதுமே ஒழிய திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு காஃபி, அப்புறம் ஒரு டீ, அப்புறம் ஒரு வடை, அப்புறம் திரும்ப நைட்டு டிஃபன்னா. அப்போ திருப்திங்கிறது வருது, ஆனால் நிரந்தரமாக வருவது இல்லை. இல்லை, நிரந்தரமான திருப்தி பல விஷயங்களில் திருப்தியே வர்றதில்லை. அப்படி திருப்தி வருகின்ற சில விஷயங்களும் நிரந்தரமாக இருப்பது இல்லை. இல்லை, நவையற எத்தை சேர்ந்தால் நன்னுராது இல்லை என்ன? எவையும் வந்து அணுகும். அடையப்படாதது ஒன்றும் இல்லை என்று எல்லாவற்றையும் அடைந்ததான ஒரு தன்மையானது, ஒரு நிறைவானது எதனால் ஏற்படுமோ? அப்படி ஒரு விஷயத்தில் நமக்கு திருப்தி இருந்தாலும் அடுத்த விஷயத்தில் குறை இருக்குது, அடுத்த விஷயங்கள் குறை இருக்குது. இல்லை, சில விஷயங்களில் வாழ்க்கையில் நம்ம செய்த புண்ணியத்தினால சிலது நிறைவாக கிடைக்கின்றது. ஆனால் கிடைக்காத பல விஷயங்களும் இருக்குது, அதுவும் விதியினால் பாப்பத்தினால் இருக்கின்றது. அப்படி கிடைத்திருப்பதும் நிரந்தரமாக இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்படிலாம் இல்லாமல் எந்த ஒன்றை அடைந்தால் அனைத்தையும் அடைந்ததாக ஆகுமோ, வேறு ஒன்றும் தேவையில்லை என்ற நிறைவும் அந்த நிறைவு நிரந்தரமாக இருப்பதாகவும் எதை அடைந்தால் இருக்குமோ அதை அடைவதற்கான முயற்சியை செய்தலை அத்தை இயற்றலை இயல்பாம் செய்கைனா. அதை அடைவதற்கான முயற்சியை செய்வதுதான் சரியான செய்கையாக செயலாக இருக்கும். கவையுறு மற்ற எல்லா கர்மங்களும். கவைனா பிரிவு, பல பிரிவுகளை உடைய எல்லா விதமான செயல்களும் விடூசி ஆகும். விடூசினா விஷ வியாதி நோய், ஒரு விஷ தன்மையுடைய நோய் போல. விடூசினா நோய் போல ஆகும். ஒரு விஷத்தன்மையுள்ள உடம்புக்கு துன்பத்தை தருகின்ற ஒரு நோய் போலவே எல்லா கர்மங்களும் இருக்கின்றன, பலவாக பிரிந்திருக்கின்றன. எல்லா செயல்களும் நமக்கு இன்பத்தை தருவது போல இருந்தாலும் உண்மையில் அது துன்பமாகவே இருக்கின்றது, துன்பத்தை தருவதாகவே இருக்கின்றது. அப்படி இல்லாமல் எந்த ஒரு செய்கையை செய்தால் அது நமக்கு பேரின்பத்தை, நிரந்தரமான நிலையான இன்பத்தை கொடுக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த பாடல் 9வது பாடல். பலபடச் செய்த செய்வார் பாமரர் அறிஞர் செய்யார். உலகியல் இது என்று உள்ளம் வெறுவினன் ஒரு கால் சென்று நலனுறு திரிதலப்பேர் நற்குரு சரணம் தாழ்ந்து சலனுறு பிறவிக்கு அஞ்சி தனித்து இவை களறல் உற்றான். பலபட செய்த செய்வார் பாமரர். பாமரர் இந்த விவேகம் இல்லாதவர், யோசிக்கும் திறமை இல்லாதவர். பல விஷயங்களை செய்த பலபட செய்வார். ஏற்கனவே செய்த பல விஷயங்களையே மீண்டும் மீண்டும் செய்வார். பல வகையான செயல்களை செய்த செயல்களையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இருப்பார்கள் அறியாதவர்கள். அறிஞர் செய்யார். அறிஞர் விவேகம் உள்ளவர் அவ்வாறு செய்ய மாட்டார். ஏன்னா அந்த அனுபவத்திலிருந்து பெற்ற ஞானத்தினால் இது நமக்கு நிறைவை தரவில்லை என்று அடுத்த விஷயத்தை இது நிறைவை தரும் என்று தேடுதலை செய்வார். நீங்கள் அல்பமான உலக விஷயங்களில் நிறைவை அடைந்தவராக இல்லாமல், நிறைவை அடைந்த மீண்டும் அதையே செய்து கொண்டே இருப்போம். இதே போதும்னு இருந்தால் செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம். ஆனால் விவேகம் உடையவர்கள் இது அல்பமானது, இது குறையுடையது, துன்பமானது என்று புரிந்து கொண்டு
செய்த செயலையே செய்ய மாட்டார். அப்போ புதியதை தேடுவார், புதியதை செய்ய முயற்சிப்பார், அதற்கு மேலே மேலே என்று அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்ல முயற்சிப்பார் அறிஞர். உலகியல் இது என்று உள்ளம் வெறுவினன் ஒரு கால் சென்று. இப்படி இந்த பகீரதன் பலவிதமாக பலவாறு பல நாட்கள் சிந்தித்து உலகத்தினுடைய தன்மை இது என்று இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் விவேகம் உள்ளவர்கள்தான் அதற்கு மேலே இது அல்பமான உலக விஷயங்கள்லேருந்து விலகியவர்களாக மேலான விஷயங்களை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு உலகத்தினுடைய தன்மையானது இருக்கின்றது என்று உள்ளம் வெறுவினன், உள்ளத்தில் ஒரு வெறுவதல்னா அஞ்சுதல், பயத்தை அடைந்தான். இன்னும் இப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு கலக்கத்தை, பயத்தை, அச்சத்தை அவன் அடைந்தான். ஒரு கால் சென்று, ஒரு கால்னு ஒரு பொழுது, பல காலம் இப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். அதனால் அவருடைய விவேக வைராக்கியமானது திடப்படுகின்றது. ஆகவே முமுட்சுத்துவத்தை அவன் அடைந்து இதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும், அப்புறம் எதை செய்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாக ஆகுமோ அந்த செய்கை என்ன, அந்த பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி, நல்ல 2 உலகத்தில் குறை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு உலகத்திலிருந்து விலகுவதற்கான எண்ணம் கொண்டிருத்தல், அது விவேக வைராக்கியம்னு சொல்கிறோம். அது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவங்கிறது பந்தத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புகின்ற விருப்பம். இது எல்லாம் துன்பமயமாக இருக்கிறது, இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற விருப்பம் முமுட்சுத்துவம். அப்புறம் அதற்கு அடுத்த நிலை என்னது? முமுட்சுத்துவம் வந்தால் எதனால், எதை அடைவதனால் இதிலிருந்து நாம் வெளியேற முடியும் அதை அறிந்து. வெளியேறி எங்கே போகிறதுன்னா, வெளியேறதுங்கிறது ஒன்றும் சரியா குறையில்லை சரியில்லைன்னா, அப்புறம் ஒரு வேலை பார்க்குறோம், அது சரியில்லை பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னாக்கா அதிலிருந்து வெளியே போகணும்னா என்னது? அடுத்த வேலை கிடைக்காதுமில்ல, இல்லைன்னா கிடைக்கிற வரைக்கும், இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும், திண்டாட்டமாயிரும். அப்போ அடுத்தது கிடைச்சா தான் பழைய சரியில்லைனாலும் பழையதை விட முடியும். அப்படி இந்த உலக வாழ்க்கை சரியில்லை என்றால் சரியானது எதுங்கிற கேள்வி வருது, அதை தேட வேண்டும், அடைய வேண்டுங்கிற விருப்பம் வருது. அதற்கு ஜிக்ஞாசுத்துவம்னு பேர். அதில் முதல்ல முமுட்சுத்துவம், பிறகு ஜிக்ஞாசுத்துவம். முமுட்சுத்துவம் இந்த உலகத்தினுடைய குறைபாடை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற விருப்பம். அதனால் பந்தத்திலிருந்து விடுதலை, மோட்சத்தை அடைய விரும்புகின்ற விருப்பம் முமுட்சுத்துவம். அதற்கு சாதனம் என்ன, அதற்கு உபாயம் என்ன, அதற்கு அடைய வேண்டிய பொருள் என்ன என்பதை பற்றிய ஞானத்தை தேடுதல் ஜிக்ஞாசத்துவம். ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா, அறிய விரும்புகின்ற விருப்பம். எது மெய்ப்பொருள் என்று அறிந்து கொள்ள விரும்புகின்ற அந்த விருப்பம், அதற்கான செய்கைகளை செய்வதற்கான விருப்பம் கொண்டிருத்தல் ஜிக்ஞாசத்துவம். பல காலம் இப்படி அவர் முமுட்சுத்துவத்தை அடைந்து சிந்தனை செய்தார். பிறகு ஒரு கால் அதற்கான விடையை அடைவதற்காக ஒரு குருவை அணுக முயற்சி செய்தார். அதனால் ஒரு கால் சென்று, ஒரு பொழுது சென்று, நலனிரு திரிதள பேர் நற்குரு சரணம் தாழ்ந்து, ஒரு குருவை தேடி, ஒரு திரிதளர் அப்படின்னு ஒரு குரு, திரிதள பேர்னா திரிதளர் என்ற பெயர் கொண்ட ஒரு நல்ல குருவை அணுகி, எங்கள் குரு இருக்கிறாருங்கிற பொழுது அவருடைய காலத்தில், அந்த காலத்தில் புகழ் பெற்றவராக இருந்த ஒரு குரு, பக்கத்தில் வனத்தில் ஆசிரமம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குரு. அதனால் அவருடைய கேள்விக்கு விடை யார் கொடுப்பார்னு தேடுற பொழுது திரிதளர் அப்படிங்கிற ஒரு குரு அவருக்கு கிடைத்தார். நற்குரு சரணம் தாழ்ந்து அவருடைய திருவடிகளை வீழ்ந்து வணங்கி, ஆனால் திரிதளர் என்ற குருவை அணுகி அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, சலனொரு பிறவிக்கு அஞ்சி தனித்து இவை கலறல் ஊற்றான். இந்த சஞ்சலமாக வந்து போய்கொண்டிருக்கக்கூடிய பிறவிக்கு அஞ்சி, பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்று, மீண்டும் நான் பிறவியை அடையக்கூடாது என்று பிறவிக்கு அஞ்சின, பிறவியினால் வருகின்ற துன்பத்திற்கு அஞ்சி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டு தனித்து அந்த குருவை தனியாக அணுகி இவை கலறல் உற்றான். தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றார், தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய எதிர்பார்ப்பை, தன்னுடைய மனக்கருத்தை சொல்லுகின்றார். என்ன சொன்னார்? அடுத்த பாடல். பகீரதன் உரைப்பான் ஐயா, பயில் சரை மரண மோகம்
அகிலமாம் அச்சம் செய்யும் அருந்துயர்க்கு அவதியேது திகழ்வுற அருள்வாய் என்ன திரிதலன் உரைப்பான் மன்னா நிகழ்வுறு நேயம் தன்னை நிறைவடிவாக நோக்கில் அன்று போம் துன்பம் எல்லாம் அகப்பந்தம் அனைத்தும் மாயும் ஒன்றலா ஐயம் போகும் ஒரு கருமங்கள் மாயும் நன்றதாம் நேயம் தானும் ஞானமே வடிவமாகி நின்றதன் சொரூபம் ஆகும் நிகழ்த்திட இதனை கேளாய். விவேக வைராகிய முமுட்சுத்துவத்தை அடைந்த பகீரதன் குருவை அணுகி, திரிதலர் என்ற குருவை அணுகி உரைப்பான். அவன் சொன்னார், கேட்டார். தனிமையாக அவரை அணுகி கேட்டான். என்ன கேட்டான்? பயில் ஜரை, ஜரைங்கிறது ஜரா, ஜரை மரணம், மோகம். அகிலமாம் அச்சம் செய்யும் அருந்துயர்க்கு அவதி ஏது? உடைய கேள்வி அதான். இந்த தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஜரான முதுமையினால் வருகின்ற துன்பம், மரணம், முதுமை வந்து பிறகு மரணமானது வருகின்றது, மரணம். மோகம், இந்த சரீரத்தில் உலகத்தில் மோகமானது இருக்கின்றது, அதனால் துன்பமானது வருகின்றது, மீண்டும் மீண்டும் பிறவி வருகின்றது, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அகிலமாம் அச்சம் செய்யும், இவையெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. அருந்துயர்க்கு அவதி ஏது? இந்த பயத்தை, அச்சங்கிறது பயம், இப்படி நமக்கு தொடர்ந்து பயம் பயத்தை இருக்கச் செய்கின்ற, பயத்தை உண்டு பண்ணுகின்ற மரண பயம், அப்புறம் உலக வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுலேயே முதுமை, மற்ற நோய் அவைகளை குறித்த பயம், மற்ற புற மனிதர்கள் புற விஷயங்களை குறித்த பயம்ங்கிறது நமக்கு இந்த வாழ்க்கையை குறித்த பயமானது. வாழ்க்கையை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், ரெண்டுமே. இந்த வாழ்க்கையை எப்படி நல்லா நடத்த போகிறோங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குது. அப்புறம் மரணம் எப்போ வருமோங்கிற பயமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அகிலமாம் எல்லா விதங்களிலும் அச்சத்தை செய்கின்ற, அச்சத்தை கொடுக்கின்ற அருந்துயர்க்கு, இந்த பெரிய துன்பத்திற்கு அவதி ஏழு. அவதினா எல்லை, முடிவென்பது ஏது? எப்போ முடிவு வரும்னா, இதற்கு முடிவு எண்டு காடு. எப்போ இதுக்கு எண்டு காடு போடுறது? முடிவு என்று இப்போ டிவி சீரியல் மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்குது. 400-500 எபிசோடுனா, அப்புறம் அது சீசன் 1, அடுத்து சீசன் 2ன்னு அடுத்த பார்ட்டு வேறு போடுறான், முடிவில்லாமல். அந்த மாதிரி வாழ்க்கை முடிவில்லாத ஒரு ஓட்டமாக வெறும் துயர் நிறைந்ததாக இருக்கின்றது. இதற்கு அவதி எல்லை ஏது? முடிவென்பது ஏது? அவ்வளோதான் அவர் கேட்கிறது. அதனால் அந்த சம்சார துன்பத்திலிருந்து அது சம்சார துன்பத்திற்கு எல்லை எது? எல்லை எதுனா அது எப்போ முடியும்? அதிலிருந்து நான் எப்படி வெளியேறுவது? திகழ்வுற அருள்வாய் என்ன? எங்கள் இதை விளக்குங்கள், தெளிவாக விளக்குங்கள், எனக்கு புத்தியில் விளங்குற மாதிரி, நான் புரிந்து கொள்ளுகின்ற மாதிரி அவற்றை அருளுங்கள். என்ன என்று கேட்க, என்று பகீரதன் கேட்க, திரிதலன் உரைப்பான். அந்த குரு உபதேசம் செய்கின்றார். மன்னா, ராஜா, நிகழ்வுறு நேயம் தன்னை, நேயம்ங்கிறது ஞேயம்ங்கிற வார்த்தை. நிகழ்வுறு ஞேயம் தன்னை, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற சத்வஸ்துவான ஞேய பொருளை நிறை வடிவாக நோக்கில் பூர்ணமாக அதை அறிந்து கொண்டார். அறியப்பட வேண்டிய ஞேயம் அப்படிங்கிற வார்த்தை, ஞேயம்னா அறியப்பட வேண்டியது. அதில் ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே, பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லுகின்றார். ஞேயம் அறியப்பட வேண்டியது. அறியப்பட வேண்டியது எதுனா, எது நமக்கு பூர்ணமான நிறைவை தருமோ அந்த அறியப்பட, உண்மையிலேயே இருக்கின்ற பொருள் எதுவோ அது அறியப்பட வேண்டியது. மற்ற பொருள்கள் எல்லாம் மித்யா பொருள்கள். அதை அறியறதுனால நமக்கு ஒரு
நிறைவான அறிவு, ஒரு முழுமையான அறிவு, நிரந்தரமான அறிவுங்கிறது வர்றது இல்லை. அதனால தான் சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் சிலபஸை மாற்றிக்கிட்டே இருக்கான்னு என்ன, அது சரியானதுன்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும் பாடம். ஆனால் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அது மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அப்படி இந்த உலக விஷயங்கள்லாம் மித்யாவாக இருக்கிறதுனால அதை பற்றிய அறிவும் மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் உண்மையில் இவை அறியத்தக்கவை அல்ல. அறியத்தக்கது எதுவோ, எது மெய்ப்பொருளோ அதுவே அறியத்தக்கது. அந்த மெய்ப்பொருள் நல்ல நேயம்னா அறியத்தக்கதாக, உண்மையிலேயே இருக்கக்கூடிய பொருள், அறியத்தக்கதாக இருக்கக்கூடிய பொருள், அந்த ஒன்றை அறிந்தால் நேயம். நிறை வடிவாக நோக்கில் அந்த ஒன்றை இப்படி முழுமையாக, இப்போ அதுவே பூர்ணமானது என்றும் அதை முழுமையாக சரியாக நாம் அறிந்து கொண்டால் அன்று போம் துன்பம் எல்லாம். அன்று எல்லா விதமான துன்பமும் போகும். எதை அறிந்து கொண்டால் எல்லா விதமான துன்பமும் போகுமோ அது அறியத்தக்க பொருள். நேயம்னா அந்த பிரம்மத்துக்கு, ஆத்மாவிற்கு நேயம்ங்கிற வார்த்தையில் சொல்கிறார். ஏன் அது நியாயம்னா, எதை அறிந்தால் எல்லா விதமான துன்பமும் முழுமையாக நீங்குமோ அதுவே அறியத்தக்க பொருள். அதனால் அந்த பொருளுக்கே நியாயம் என்று பெயர். அகப்பந்தம் அனைத்தும் மாயும். அதனால் எல்லா துன்பங்களும் போகும். அந்த பரம்பொருளை, நேய வஸ்துவை அறிந்து கொள்வதனால் ஒருவனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போகும், எல்லா விதமான பந்தங்களும் நீங்கும். அகப்பந்தம் உள்ள மனதில் இருக்கக்கூடிய முடிச்சுகள், ஹிருதய கிரந்திகி சித்தியத்தேன, ஹிருதய கிரந்தியானது அருந்து போகும். ஒன்றலா ஐயம் போகும். ஒன்று இல்லா ஒரு சந்தேகமும் பாக்கி இல்லாமல், ஒன்றலான ஒன்று இல்லான பல வகையான ஐயங்கள் நீங்கும். ஒரே ஒரு சந்தேகம்னா, ஒரே ஒரு சந்தேகம் இல்லை, பல சந்தேகம் நமக்கு இருக்குது, எல்லா விதமான சந்தேகங்களும் போகும். சித்தியந்தே சர்வ சம்சயாக, வித்தியந்தே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வ சம்சயாக உபனிஷத்தில் வருது. அதை சொல்கிறார். எல்லா பந்தங்களும், ஹிருதய முடிச்சுக்கள் அனைத்தும் மறந்து போகும், எல்லா சந்தேகங்களும் நீங்கி போகும். ஒரு கர்மங்கள் மாயும், எல்லா கர்மங்கள், கர்ம பலன்கள் அனைத்தும் போகும். அதனால் பிறவியானது நீங்கும். கர்மம் இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்கும். இந்த கர்மமானது இந்த ஞானத்தினால் நீங்கும். அதனால் கர்ம பந்தமானது நீங்கும். அதனால் பிறவியானது நீங்கும் என்று சொல்லி அந்த நேயம் என்ன என்பதை சொல்லத் தொடங்குகின்றார். நன்றதான் நேயம் தானும். நல்லதான சத்வஸ்துவதான மங்களமான அந்த அறியப்பட வேண்டிய பொருளானது ஞானமே வடிவமாகி, அந்த நேயம் ஞான சொரூபமாக இருக்கின்றது. அறியப்பட வேண்டிய அந்த ஒன்று அறிவு சொரூபமாக இருக்கின்றது. ஞானமே வடிவமாகி நின்றதன் சொரூபமாகும். அதனுடைய சொரூபம் ஞானம்தான். ஞான வடிவமாக இருக்கின்ற அதனுடைய சொரூபத்தை மேலும் நான் சொல்லிட கேட்பாயாக. நான் வடிவம்னாலும் சொரூபம்னாலும் ஒரே அர்த்தம்தான். வடிவங்கிறது தமிழ் வார்த்தை, ஸ்வரூபங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. இப்போ ஞானமே வடிவமாகினா ஞானமே சொரூபமாக கொண்டிருக்கின்ற அதன் சொரூபம், அதனுடைய தன்மையை மேலும் நான் கூறிட, அதை பற்றி இன்னும் நான் விவரித்து சொல்ல நீ கேட்பாயாக. நின்றதன் சொரூபமாகும் நிகழ்த்திட இதனை கேட்பாய். இல்லை, நின்றதன்கிறதுக்கு நிலை பெற்று இருக்கின்ற நிலைத்த சுரூபமான ஞானத்தையே சுரூபமாக, அது நிலைத்த சுரூபமாக எப்பொழுதும் இருக்கின்ற அதனுடைய தன்மையை கேட்பாயாக, நிகழ்த்திட கேட்பாயாக. அதனுடைய லட்சணங்களை அதை விவரித்து சொல்லுகின்றார். அந்த நேய வஸ்துவை, ஞான வடிவமான நேய வஸ்துவை மேலும் சொல்லுகின்றார்.
ஞான சொரூபம். ஞான வடிவம்னா ஞானமே சொரூபமாக இருப்பது. ஞானத்திற்கு வேறாக ஒன்றும் இல்லைன்னு இதில் கூட பார்த்தோமே, அதுவே ஞானம். ஏன்னா ஞானம்ங்கிறது வந்து போகக்கூடியதாக இருக்கலாம். வந்து போகக்கூடியதுன்னா வேற, அதற்கு சொரூபம் வேறையாக இருக்கும். உடம்பு வந்து ஞானமே வடிவமாக இல்லை, ஜடமாக தான் இருக்குது. அதனிடத்தில் அறிவானது வந்து போவதாக இருக்கின்றது. இப்போ பல்பு இருக்குது, பல்பு வந்து பிரகாசமே வடிவமாக இருக்கான்னா இல்லை, அது ஜடமாக இருக்குது, பிரகாசத்தன்மை இல்லாததாக இருக்குது. எப்பொழுது மின்சாரம் சேருகின்றதோ அப்பொழுது பிரகாசத்தை உடையதாக இருக்கின்றது. அப்போ அதனுடைய எந்த சொரூபங்கிறது வந்து போதல் இல்லாமல் இயல்பாக இருக்கிறது. எதனுடைய சார்பும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது மட்டும் இருக்கிற பொழுது என்ன இருக்கோ அது அதனுடைய சொரூபம். இது இருந்தால் அது இருக்குமோ, இது இல்லைன்னா அது இருக்காதோ, அது அதனுடைய சொரூபம். இந்த பல்புங்கிறது பார்த்தோம்னாக்கா அது ஜட சொரூபமாக, ஜட பிரகாசம் இல்லாமைங்கிறது அதனுடைய சொரூபம். இப்போ அதில் பிரகாசம் எப்போ வருது? மின்சாரம் சேருகின்ற பொழுது, வெளியே இருந்து ஒரு சக்தி வருகின்ற பொழுது அது பிரகாசத்தை அடைகின்றது. அந்த சக்தியோட சம்பந்தம் இல்லைன்னா அது போய் விடுகிறது. அப்போ பிரகாசங்கிறது அதனுடைய சொரூபம் இல்லை, பிரகாசம் இன்மை தான் அதனுடைய சொரூபம். இன்னொன்றுடைய சம்பந்தத்தினால பிரகாசத்தை அடைகின்றது. ஆனால் சூரியன் பார்த்தா, சூரியனுக்கு எங்கே இருந்தால் அது வருதானா? சந்திரனுக்கு கூட சூரியன்கிட்ட இருந்து ஓடி வாங்கி தான் சந்திரன் பிரகாசிக்குதுங்கிறான். சூரியன் அப்படி இல்லை, பிரகாசமே சொரூபமாக இருக்கின்றது, அதான் சொரூபம். அப்போ அது அதுவாகவே இருக்கின்றதுங்கிறதுல ஞானமே சொரூபமான, ஞானமே வடிவம்னா அதனுடைய ரூபம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதனுடைய இயற்கை தன்மை. இந்த வடிவம்ங்கிறதுக்கு என்ன, வடிவம்ங்கிறது ரூபம்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டால் சதுரமாக வட்டமாக இருக்கிற மாதிரி ஞான வடிவம்ங்கிறது இல்லை. ஞானம் அதுங்கிற அதனுடைய இயற்கை தன்மை அது. அதனால் அப்படி ஞானத்தை இயற்கையாக இயல்பாக கொண்டிருக்கின்ற அந்த வஸ்து, ஞேய வஸ்து, அதை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லுகின்றார். 12வது பாடல். எங்கனும் உளது நித்தம் எழுதல் அத்தமித்தல் இல்லை, அங்கன் மெய்யறிவு சாந்தம் அமலம் அச்சுதம் குணங்கள் தங்குதல் இல்லை ஈதொன்று உளது எனச் சாற்றலோடும் பங்கமில் முனியை நோக்கி பகீரதன் உரைக்கலுற்றான். எங்கனும் உளது, அந்த ஞேய வஸ்து எப்படி இருக்குன்னா, முதல்ல அதனுடைய லட்சணங்களை சொல்லுகிறார். எங்கனும் உளது, எவ்விடத்திலும் எங்கேயும் இருக்கின்றது, சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அந்த அறியப்பட வேண்டிய வஸ்து அது எங்கேயோ இல்லை, எங்கேயோ ஒரு லோகத்தில் ஒரு இடத்துல அவர் இருக்கிறார், அது இருக்கிறதுன்னு இல்லை, அது சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அது இல்லாத இடம் என்பது இல்லை, எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கின்றது. நித்தம்னா அப்படி இருக்கிறதும் எப்படி இருக்குது, நிரந்தரமாக இருக்கின்றது, நித்தியமாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் இருக்குங்கிறது இல்லை, எல்லா காலத்திலும், அது எல்லா காலத்திலும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. எழுதல் அஸ்தமித்தல், அஸ்தமித்தல்ங்கிறது அஸ்தமித்தல், அஸ்தமனம் சொல்கிறோமே, எழுதல் அஸ்தமிதல், தோன்றுதல் மறைதல் என்பது இல்லை. அப்போ எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஒரே தன்மை உடையதாக இருக்கின்றது. பிறத்தல் இறத்தல்ங்கிறது இல்லை, அல்லது தோன்றி மறைதல், வெளிப்படுதல், வெளிப்படாமல் இருத்தல் என்பது இல்லை. எப்பொழுதும் அது வெளிப்பட்டதாகவே, பிறப்பு இறப்பு இல்லாததாக எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் அந்த ஞேய வஸ்து, அந்த ஞானமே வடிவான வஸ்து இருக்கின்றது. அங்கன் மெய்யறிவு, அங்கன்கிறது அதிவியாபகமான அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறாங்க. எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த மெய்யறிவு, மெய்ப்பொருள், அதுவே மெய்ப்பொருள், அது அறிவு பொருள், அதுவே சாந்தம் அமலம், அது சத்தியமானதாக இருக்கின்றது, அப்புறம் அறிவு வடிவானதாக இருக்கின்றது, சாந்த வடிவமானதாக இருக்கின்றது. ஒரே தன்மை, சாந்தங்கிற பொழுது மாறுபடாத ஒரு அமைதியான தன்மையை உடையதாக இருக்கின்றது. அமலம், அதில் எவ்விதமான மாசுகள் அழுக்குகள் எதுவும் இல்லை, எவ்விதமான தோஷம் குற்றம் குறைகள் எதுவும் இல்லாததாக அது தூய்மையானதாக இருக்கின்றது. அச்சுதம்,
அப்படி தூய்மையானதாக இருந்தாலும் காலப்போக்கில் கலங்கி போயிடும்னா அப்படி இல்லை. அது எப்பொழுதும் தன் நிலை மாறாததாக இருக்கின்றது. அதனால் சில தன்மைகள் இருக்கலாம், சிலது காலத்தினால மாறிப்போகும். அப்படி மாறுதல் அடையாததாக அது இருக்கிறது. அதோட ஞானம் நிரந்தரமாக இருக்கிற ஞானம், அதனுடைய சாந்தம் நிரந்தரமாக இருக்கிற சாந்தம், அதனுடைய அமலத்தன்மை தூய்மையான தன்மை எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அதான் அச்சுதம். அச்சுதம்னா தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுதல் குறைதல் அழிதல் இல்லாதது. குணங்கள் தங்குதல் இல்லை, ஈதொன்று உளது எனச் சாற்றலோடும் பங்கமில் முனியை நோக்கி. குணங்கள் தங்குதல் இல்லை, அதனிடத்தில் வேற எந்த குணங்களும் இல்லை. அப்போ நிர்குணமான வஸ்துவாக அது இருக்கின்றது. குணங்கள் தங்குதல் இல்லை, குணங்கள் எதுவும் அதனிடத்தில் இல்லை. ஈதொன்று உள்ளது, இப்படி ஒரு பொருள் இருக்கின்றது. இது ஒன்று உள்ளது, இப்படிப்பட்ட ஒன்று இருக்கின்றது. அல்ல நேயம், அந்த நேயம் ஞான வடிவமாக இருக்குன்னார். அதை பற்றி மேலும் சொல்லுகிறேன்னு சொல்கிற பொழுது அதனுடைய லட்சணங்களை சொல்லுகின்றார். எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் தோற்றம் மறைவு இல்லாமல் இருப்பதாக, அறிவே வடிவானதாக, சத்வஸ்துவாக மெய்ப்பொருளாக, சாந்த சுரூபமாக, அமலமாக, அச்சுதமாக இருக்கின்ற, எந்த குணங்களும் இல்லாத நிர்குணமானதாக இருக்கின்ற ஒன்று இருக்கின்றது. இது ஒன்று உளது என சாற்றலோடும் என்று குரு சொல்ல, அந்த திரிதளர்ங்கிற குரு எடுத்து சொல்ல, பங்கம் இல் முனியை நோக்கி, அந்த பங்கம்னா பங்குனா அழுக்கு சேரு, விதமான குற்றமும் இல்லாத அந்த முனிவர், தூய்மையான ஞானத்தை உடைய அந்த முனிவரை நோக்கி, அந்த குருவை நோக்கி பகீரதன் உரைக்கல் உற்றான். பகீரதன் மேலும் கேட்கின்றான். ஒளிந்துள உடலமாதி ஒன்றையும் காணேனாகி, எழுந்துள தொழில்கள் எல்லாம் திறமின்றி ஏக்க நின்னால், மொழிந்துள அறிவே ஆகி முட்டர இருப்பு எங்கன், பொழிந்துள கருணை ஐயா புகழ் என புகழல் உற்றான். ஒழிந்து உள உடலம் ஆதி ஒன்றையும் காணேன் ஆகி, எழிந்து உள தொழில்கள் எல்லாம் திறம் இன்றி ஏக நின்னால், மொழிந்துள அறிவே ஆகி முட்டு அற இருப்பது எங்கன். இது கேள்வி கேட்கிறான். ஒழிந்து உள உடலம் ஆதி, இந்த உள்ளம் உடலம் உடம்பு, உடலம்ங்கிறது உடல், உடல் உள்ளம் இதெல்லாம் ஒழிந்து இவைகள் இல்லாத நிலை. ஒன்றையும் காணேனாகி, புற விஷயங்கள், இந்த துவைத்தமான இருமைமயமான உலக விஷயங்கள் எதையும் அறியாதவனாக இருந்து, அதனால் உடம்பு மனது இவைகள் ஒடுங்கி உலக விஷயங்கள் ஒன்றையும் அறியாதவனாக இருந்து, இழிந்துள்ள தொழில்கள் எல்லாம் திறம் இன்றி, அந்த எல்லா தொழில்களையும் விட்டுனா, உள தொழில்கள் இழிந்து எல்லா தொழில்களையும் விட்டு, திறம் இன்றி அந்த தொழில்களெல்லாம் உறுதி இல்லாமல் மறைந்து போக, ஏக்க நின்னால் மொழிந்து உள மொழிந்துள சொல்லப்பட்ட, உங்களால் சொல்ல நின்னால் மொழிந்துள உங்களால் சொல்லப்பட்ட அந்த அறிவே ஆகி, முட்டு அற இருப்பது எங்கன், அந்த அறிவாகவே நான் இருப்ப, எவ்விதமான முட்டுனா தடை, எவ்விதமான தடைகளும் இல்லாமல் இருப்பது எங்கன் எப்படி. அல்ல, இந்த உடம்பு மனது இவைகளை பற்றிய உணர்வு இன்றி எல்லா விதமான செயல்களும் விடுத்து அந்த ஏக வஸ்துவான அந்த அறிவே வடிவமாக அறிவாகவே நான் எவ்வித தடைகளும் இல்லாமல் இருப்பது எப்படி, அதிலேயே என்னுடைய மனமானது நிற்பது எப்படி. அதனால் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஒன்றை பற்றிய லட்சணங்களையும் சொல்லிட்டார். இப்போ அந்த ஒன்றை நான் அறிவது எப்படி, அந்த ஒன்றை அறிந்து அதை அடைந்து அதுவாகவே இருப்பது எப்படின்னு. அதனால் ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிந்து கொள்ளுகிறோம். தெரிந்து கொண்ட பிறகு என்னது, அதை அடையணும்னா, அதை அறிந்து
அதை அடைந்து அது நம்மிடத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை அதுவாகவே நாம் கடவுள் இருக்கிறார்னா போல பிரச்சனையெல்லாம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சொன்ன பிறகு எல்லாம் கடவுளை அடைந்தால் சரியாகிவிடும்னு சொன்னான். கடவுள் யார், எங்கே இருக்கிறார், அவரை நான் எப்படி அடையிறது, அடைந்து மட்டும் இல்லை அது அங்கேயே நிரந்தரமாக வேறு இருக்கிறேன், திரும்ப வந்தால் பிரச்சனை வந்துடும் தெரியும், ஆனால் அங்கேயே நிரந்தரமாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறது. அது மாதிரி நேய வஸ்து ஒன்று உள்ளது, அது இப்படியெல்லாம் இருக்குது என்று சொன்ன உடனே நான் என்னுடைய இந்த துன்பமயமான உடல் வாழ்க்கை, உலக வாழ்க்கை, மனது, தொழில்கள் அனைத்தையும் விடுத்து அதுவாகவே இருப்பது எங்கன், எப்படி, அந்த உபாயத்தை சொல்லுங்கள், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று பொழிந்துள்ள கருணை ஐயா, கருணை புரிந்து கருணையோடு அன்புடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் இந்த உபதேசத்தை செய்திருக்கிறார். போய் கேள்வி கேட்ட உடனே என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கல, கேள்வியை கேட்டார், உடனே அவர் பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பு எவ்விதமான தேவையும் இல்லை. அப்போ அவர் ஏன் பேசணும்னா கருணையினால் அன்புனால் அவர் பேசுகின்றார். கருணை ஐயா புகழ் என சொல்லுங்கள் என்று புகழல் உற்றார். இவன் சொன்னான், எனக்கு சொல்லுங்கள் என்று இவன் சொன்னான், பகீரதன் சொன்னான். அதற்கு குரு மறுமொழி சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 14. திரிதலன் உரைப்பான் மன்னா சித்தந்தான் இதய விண்ணில் விரியும் ஞானத்தான் ஞேய நிட்டையை மேவும் பின்னர் பெரியதாம் அனைத்து மேனி பெருந்தகையாய ஜீவன் பரிபவம் மாய ஜன்மம் பயில்வுராது உலகின் மீட்டே திரிதலன் உரைப்பான் மன்னா சித்தந்தான் இதய விண்ணில் விரிய ஞானத்தால் ஞேய நிட்டையை மேவும் பின்னர் பெரியதாம் அனைத்து மேனி பெருந்தகையாய ஜீவன் பரிபவம் மாய ஜன்மம் பயில்வுராது உலகில் மீட்டே. திரிதலன் உரைப்பான். திரிதலர் என்ற அந்த குருவானவர் சொல்லுகின்றார். சிஷ்யனாக வந்திருக்கின்ற அந்த பகீரத மன்னனை பார்த்து சொல்லுகின்றார், மன்னா அரசனே, சித்தம் தான் இதய விண்ணில் விரியு ஞானத்தால் ஞேய நிஷ்டையை மேவும். இந்த மனமானது, சித்தம் மனமானது இதயமாகிய விண்ணில், இதயமாகிய ஆகாசத்தில் விரியு ஞானத்தால் விரிந்திருக்கின்ற அறிவினால், அந்த பரம்பொருளை பற்றிய அறிவினால் ஞேய நிஷ்டையை மேவும். அந்த மனது அதுவாக ஆகின்ற பொழுது, அதிலேயே நிஷ்டையை அடைகின்ற பொழுது, அந்த நேய வஸ்துவான அந்த பரம்பொருளிடத்திலேயே மனது எப்பொழுது நிஷ்டையை அடைகின்றதோ அதிலேயே மனது நிற்கின்றதோ, பின்னர் அதற்கு பிறகு பெரியதாம் அனைத்து மேனி பெருந்தகையாய ஜீவன் பரிபவம் மாய ஜன்மம் பயில்வுராது. அவ்வாறு எப்பொழுது மனது இருக்கின்றதோ அப்பொழுது எல்லா உடல்களையும் அடைந்திருக்கின்ற, பல்வேறு உடல்களை அடைந்திருக்கின்ற இந்த ஜீவத்துவமானது போக, பிறவி துன்பமானது நீங்க பிறவாத நிலையை அடைகின்றது. பரிபவம் மாய, பரிபவம்னா துன்பம், ஜன்மம் பயில்வுராது. இந்த எல்லா துன்பங்களும் நீங்கி பிறவியானது மீண்டும் வராது. பெருந்தகையாய ஜீவன்னா பெரிய தன்மையை அடைந்திருக்கின்ற ஜீவன். எத்தனையோ சரீரங்களை எடுத்திருக்கின்றது, பல பிறவிகளை எடுத்தெடுத்து வந்திருக்கின்ற ஜீவன் மீண்டும் பிறவியை அடையாது. அதான் அதனால் பெரியதாம் அனைத்து மேனினா, பெரியதா பலவிதமான மேனி, சின்னதிலிருந்து பெரியது என்று அநேக விதமான உடல்களை எடுத்திருக்கின்ற இந்த ஜீவன், பல பிறவிகளாக தொடர்ந்து வந்திருக்கின்ற ஜீவன் எப்பொழுது அந்த ஞான நிஷ்டையை, அந்த ஞானத்தினால மனது அந்த ஞேய வஸ்துவிலேயே நிற்கின்றதோ
அப்பொழுது அது பிறவியை அடைவது இல்லை. அதான் பதில். அதனால் அதை அடைதல் என்பது மனதினால் ஞானத்தினால் அடைதல். அந்த நேய வஸ்து என்ன அப்படின்னு கேட்டார், அதை எப்படி அடையிறதுன்னு கேட்டார். அதை அடைதல் என்பது மனதில் அடையக்கூடியது. ஏன்னா அதுக்கு லட்சணமே என்ன சொல்லியிருக்கு, எங்கும் நிறைந்ததுன்னா. எங்கும் நிறைந்ததுனாக்கா அது இங்கே நான் இருக்கிற இடம் இங்கே மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கும் நிறைந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் அது இருக்கின்றதுன்னா அது ஏற்கனவே சித்த வஸ்துவாக இருக்கின்றது, நமக்கு உள்ளேயும் இருக்கின்றது என்பது தான். ஆகவே அது அடையத்தக்கது அல்ல, அறியத்தக்கது. அதனால தான் சித்தம் தான் இதய விண்ணில் விரிய ஞானத்தால் நேய நிஷ்டையை மேவும். இந்த மனதானது அந்த அதே மனதிலேயே, இதய விண்ணில்னா தன்னுடைய மனதிலேயே அந்த விஷயத்தை பற்றி விருத்தி ஞானம், அந்த பரம்பொருளை பற்றிய விருத்தி ஞானத்தினால மனது தொடர்ந்து அகண்டாகார விருத்தியாக சிந்தனை செய்து பிறகு அதுவாகவே எப்பொழுது நின்று விடுகிறதோ, அதுவாகவே ஆகி விடுகிறதோ, அதுவாகவே இருந்து விடுகின்றதோ அப்பொழுது எல்லா சரீரங்களையும் பலவிதமான சரீரங்களை அடைந்திருக்கின்றது உலகானது. இந்த ஜீவனானவன் தன்னுடைய துன்பமயமான சரீர பிறவிகளிலிருந்து விடுபடுகின்றான். மீண்டும் பிறவியை அடைய மாட்டான். ஜன்மம் பயில்வராது. மீண்டும் பிறவியானது, துன்பமயமான பிறவியானது ஜீவனுக்கு மீண்டும் வராது. மீட்டேனா மீண்டும், உலகில் மீண்டும் மீண்டும் ஜன்மம் பயில்வராது. இந்த உலகத்தில் மீண்டும் பிறவியானது அந்த ஜீவனுக்கு வராது. அந்த ஜீவன் எப்பொழுது நேய நிஷ்டையை அடைகின்றதோ அப்பொழுது. அதற்கான ஞானத்தை உபாயத்தை சொல்லுகின்றார். முதல்ல ஞான சாதனங்களை சொல்லுகின்றார். இங்கே ஞானம் சொல்கிற பொழுது பகவத்கீதையில் ஞானம் அப்படின்னு ஞான சாதனங்களை சொல்லுகின்றார். ஒரு 20 லட்சணங்கள், 20 குணங்களை சொல்லுகின்றார். அதே விஷயங்கள், இதே விஷயம்தான் அங்கே பகவத்கீதையில் இருக்குது. அதே கருத்து தான் இங்கே சொல்கிறார். அதனால் ஞானத்தை பெறுவதற்கான முதல்ல அந்த தகுதிகளை சொல்லுகின்றார். ஆத்மாவை, ஏன்னா அது சர்வ வியாபகமாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய சொரூபமாகவே இருக்கின்றது. நம்முடைய சொரூபமாகவே இருக்கிறதுனா அது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. எங்கேயோ இருக்குன்னா தெரியாத பொருளாக இருக்கலாம், பரோட்சமாக இருக்கலாம், தெரியாத பொருளாக இருக்கலாம். நம்ம தேடி போய் அடைந்து அதை பிறகு பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னா, நீ கேட்ட பொருள் இங்கே தான் இருக்குன்னா, இங்கேயே இருக்குன்னா எனக்கு ஏன் தெரியலை, அதான கேள்வி. ஏதோ பொருளை தேடிக்கொண்டு இருக்கிற எங்கடா இருக்குண்ணா, அது அங்கே தான் இருக்குது பாருன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், அது அங்கே தான் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன் தெரியலைன்னா தெரியல, அதனால இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன குருவோட பதிலுன்னா அங்கே தான் இருக்குது, இங்கேயே தான் இருக்கிறதுனாக்கா இப்போ இருக்கிறது, அது தெரியாமல் ஏதோ ஒன்று மறைத்திருக்கின்றது. அதனால் முதல்ல செய்ய வேண்டியது அந்த மறைப்பை நீக்க வேண்டியது. அதுதான் ஞான சாதனங்களா, ஞான சாதனங்களே ஞான லட்சணமாக பகவத்கீதையில் அமானித்துவம் முதலான லட்சணங்களை 13வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லி இருக்கின்றார். அந்த லட்சணங்களை தான் இங்கேயும் சொல்லுகின்றார். அப்போ அந்த தடை சுரூபமாக இருக்கின்ற ஒன்று நமக்கு தெரியாமல் இருப்பதற்கு மறைத்திருக்கின்ற தடைகள் என்னென்ன, நம்ம நீக்க வேண்டியது, விளக்க வேண்டியது என்னென்ன என்பதை சொல்லுகின்றார். ஞானம்ங்கிற பெயர்லேயே சொல்லுகின்றார். 15வது பாடல். இல்லவள் இல்லமாதி பற்றரல் இட்ட அனிட்டம் புள்ளிடில் சமசிற்பாவம் பொருந்துதல் தனக்கு பேதம் அல்லவாய் அதன் தன் பாவம் நிரந்தரம் ஆதல் என்றும் அல்லல் ஏகாந்தம் சேர்தல் மானிடத்திரளை நீத்தல் ஆற்றும தத்துவத்தின் அகல்கிலா ஞான நிட்டை ஊற்றமாம் உண்மை ஞானத்து ஒரு பொருள் காட்சியிந்த தோற்றமாம் குறிகள் சேர்தல் ஞானமாய்ச் செல்வர் சொல்வர் வேற்றுல வழிகள் முற்றும் விதன அஞ்ஞானந்தானே.
பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டது தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது தான் அங்கே பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால் இல்லவள் இல்லம் ஆதி, முதல்ல வைராக்கியத்தை சொல்லுகின்றார். இல்லவள் இல்லம் ஆதி பற்று அறல். தான் இருக்கின்ற இல்லம், இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவி முதலான உறவுகள். இல்லவள்ங்கிறது மனைவி, இல்லம்னா வீடு, ஆதி இது முதலான அனைத்தும். அதனால் ஜட சேதன பொருள்களில் இருக்கக்கூடிய பற்றை விடுதல், பற்றுக்களை விடுதல், புறப்பற்றை விடுதல். புறப்பற்றுங்கிற பொழுது புறத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு, ஒன்று ஜட பொருள்கள், அப்புறம் உயிர் பொருள்கள், உறவுகள். உறவுகள் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை பற்றை விடுதல், ஜடப்பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றை விடுதல். இல்லவள் இல்லமாதி பற்று அறல். அதுக்கு இது ஒன்று. அடுத்தது இட்ட அனிட்டம், இஷ்டம் அனிஷ்டம். இது எனக்கு வேண்டியது வேண்டாதது என்ற விருப்பை விடுதல். புள்ளிடில் சம சிற்பாவம், விரும்பியதை அடைகின்ற பொழுதும் விரும்பாததை அடைகின்ற பொழுதும் சமமான பாவனையோடு இருத்தல். சித் மனது எப்பொழுதும் அந்த சித்தில் இருக்கிறது, மனதில் இந்த விஷயங்களால் கலக்கமடையாமல் இருத்தல். சமபாவம் என்பது தான் சமபாவனை. நம்ம பிராரப்தத்தினால விதியினால் சில விஷயங்கள் கிடைக்கின்றன, நமக்கு விருப்பமான சிலது கிடைக்குது, சிலது கிடைக்காமல் போகின்றது. அல்லது விருப்பம் இல்லாத சில வருகின்றது, விருப்பமானது வராமல் போகின்றது. ரெண்டுமே, விருப்பமானது வருது, சில விருப்பம் இல்லாத விஷயங்களும் வருது. அப்புறம் விருப்பமானது போகின்றதுன்னு, விருப்பம் இல்லாதது போகாமலே இருக்கு. போகாமலே எது போகணும்னு நினைக்கிறோமோ அது போகாமல் இருக்குது, எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வருது, எது போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது போகுது, எது கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காம இருக்குது. இந்த தன்மை நம்ம விருப்பத்துக்கு எதிரான தன்மை வருகின்ற பொழுது அதனால் மனது கலங்காமல் இருத்தல். அல்ல இட்ட அனிஷ்டம் புள்ளிடில் சம சித்பாவம், சித்பாவம் பொருந்துதல். அதிலேயே மனது சமமான மனநிலை எப்பொழுதும் இருத்தல். தனக்கு பேதம் அல்லவாய் அதன் தன் பாவம் நிரந்தரம் ஆதல். இந்த தனக்கு வேறாக இல்லாததான அந்த பரம்பொருளிடத்திலேயே ஒன்றாக இருத்தல். அதனால் அபேத பக்தி, அதனால் அனன்ய பக்தின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அனன்ய பக்தி, தனக்கு பேதம் அல்லவாய், ஆத்மாவிற்கு வேறாக இல்லாததான அந்த பரம்பொருளினிடத்தில் அதன் தன் பாவம் நிரந்தரம் ஆதல், அந்த தன்மையோடே இருத்தல். எப்பொழுதும் அதே சிந்தனை பிரம்ம பாவனையிலேயே இடைவிடாமல் இருத்தல். அதாவது இங்கே ஆத்ம வஸ்து, அடையப்பட வேண்டிய வஸ்து ஞேயம்னு சொன்னாரே, அந்த ஞேயமானது ஆத்மாவாகிய எனக்கு அந்நியமாக இல்லை. எனக்கு ஏன்னா அது சர்வ வியாபகமாக இருக்குன்னா அதுதான் உள்ளே இருக்கின்றது, அது எனக்கு வேறாக இல்லை என்று அந்த சிந்தனையிலேயே எப்பொழுதும் இருத்தல். ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த ஆத்மா பிரம்மம் எனக்கு அந்நியமாக இல்லை என்று எப்பொழுதும் சிந்தனை செய்தல். நிரந்தரம் ஆதல், அந்த பாவம் அதன் தன் பாவம் நிரந்தரம் ஆதல், அது நிரந்தரமாக மனது அந்த தத்பாவத்திலேயே இருத்தல். என்றும் எப்பொழுதும், என்றும்னா எப்பொழுதும். அல்லல் ஏகாந்தம் சேர்தல், தனிமையான இடத்தை அடைந்திருத்தல். அறத்தில் ஜனசம்சதி அப்படின்னு அங்கே 13வது சொல்கிறார். ஜனக்கூட்டத்திலிருந்து விலகி தனிமையாக இருத்தல்னா தன்னுடைய தனிமையான சாதனைகளை செய்வதற்காக விலகி இருத்தல். ஊரில் இருந்து, உலகத்திலிருந்து, உலக விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல். அல்ல மானிட திரளை நீத்தல்னா மனித கூட்டத்திலிருந்து விலகி இருத்தல். அப்போ தனிமையாக இருந்து சில சாதனைகள் நம்ம செய்ய வேண்டி இருக்குது, அல்லது சாதனைகளை செய்வதற்காக நமக்கு தனிமையானது தேவையாய் இருக்கின்றது. அதனால் ஏகாந்தம் சேர்தல், மானிட திரளை நீத்தல், ஏகாந்தம் சேர்தல். நான் தனிமையாக இருந்தாலும் மனசு தனிமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் மனசும் தனிமையாகணும். உறவு விஷயங்களை விட்டுட்டு போகலாம், எங்கேருந்து ரிஷிகேஷ் போனாலும் சரி, காசிக்கு போனாலும் அங்கே போய் வீட்டையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அப்போ ஏகாந்தமாக போனாலும் மனசுக்கு ஏகாந்தம் வரணும். அதனால் ரெண்டையும் சொல்கிறார். ஏகாந்தம் சேர்தல், மனது ஏகாந்தத்தை அடையணும், அதுக்காக மானிட திரளை விட்டல் தான். மனசு உலக விஷயங்கள்லேருந்து விலகுதல்.
அதுக்கப்புறம் ஆற்றும தத்துவத்தின் அகல்கிலா ஞான நிஷ்டை, அந்த ஆத்ம தத்துவத்திலேயே பிரம்ம தத்துவத்திலேயே நீங்காத நிஷ்டையை உடையவராக இருத்தல், அகல்கிலா ஞான நிஷ்டை. ஊற்றமாம் உண்மை ஞானத்து உரு பொருள் காட்சி, உண்மை ஞானத்தில் யதார்த்தமான ஞானத்தில் ஒரு பொருள் காட்சி, அந்த பொருள் அந்த ஞானத்தை தெளிவாக அறிந்திருத்தல், தரிசனம், ஆத்ம தரிசனம், தத்துவ தரிசனம் என்பது. இந்த தோற்றமாம் குறிகள் சேர்தல் ஞானமாய் சொல்வர், செல்வர் சொல்வர், ஞானமாய் செல்வர் சொல்வர். இந்த குறிகள் இதெல்லாம் ஞானம் என்று, இவைகளையெல்லாம் அடைதல், இந்த தோற்றமாம் குறிகள் சேர்தல், இந்த லட்சணங்களை எல்லாம், குறிகள்ங்கிறது லட்சணங்கள், இந்த ஞான லட்சணங்களை அடைதல் என்பது, அதையே ஞானமாக சொல்வர் செல்வர். அந்த ஞானத்தை அடைந்திருக்கக்கூடிய ஞானவான்கள், ஞான செல்வத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள் இதையே ஞானமாக சொல்வர். வேற்றுள வழிகள் முற்றும் விதன அஞ்ஞானம் தான், இதற்கு வேறாக இருக்கின்ற அனைத்து வழிகளும் அஞ்ஞானம் தான். அதனால் இதுதான் ஞானம், மற்றது அஞ்ஞானம் என்று பகவத்கீதையும் அப்படி தான் சொல்லுகின்றார். பகவத்கீதையை பார்த்தோம்னா இதே ஸ்லோகம், அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரக இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். இங்கே வைராக்கியத்தில் தான் ஆரம்பித்தார். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனகங்கார ஏவச்ச, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் ஜன்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷ அனுதர்சனம், உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை செய்தல். அப்புறம் அசக்திகி அனபிஸ்வங்கக புத்திரதார கிரகாதிஷு, அவங்க இருந்தால் ஆரம்பித்தார். இல்லம் இல்லாள் இல்லறம், இதில் பற்று நீங்குதல்னா அசக்திகி அனபிஸ்வங்கக புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் ச சமச்சித்தத்துவம், அதான் சத்பாவம்னு சொல்லப்பட்டது. அந்த மனது எப்பொழுதும் சமமான தன்மையில் இஷ்டர், எதில் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு, இஷ்ட அனிஷ்டங்களில் அதை அடைகின்ற பொழுது மனது கலக்கம் அடையாமல் இருத்தல். இப்போ விதிப்படி எது வருதோ எது கிடைக்குதோ அது கிடைக்குதுன்னு கலக்கமடையாமல் இருத்தல். அப்புறம் மயீச்ச அனன்ய யோகேன பக்தி, அனன்ய பக்தி, அதையும் இங்கே சொன்னார். அது நம்ம இந்த பாட்டில் பார்க்கிறோம். தனக்கு பேதம் அல்லவாய் அதன் தன் பாவம் நிரந்தரம் ஆதல், அது அனன்ய பக்தி. அவ்யபிச்சாரிணி பக்தி, பிறழாத பக்தி, மாறாத பக்தி, தனக்கு வேறாக பிரம்மம் இல்லை, ஆத்மா இல்லை என்ற மாறாத பக்தி, மாறாத ஞானம்தான் பக்தி. அப்புறம் விவிக்த தேச சேவித்துவம் அரதிகி ஜனசம்சதிகி, அதான் இங்கேயும் அப்படியே இருந்தது. ஏகாந்தம் சேர்தல், மானிடத்திரளை நீக்கல். அப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், அதான் ஆத்ம தத்துவத்தின்கள், ஆத்ம தத்துவத்தில் அகல்கிலா ஞான நிஷ்டை, அதே தான் அப்படியே அதை தமிழாக்கமாக அப்படியே இருக்குது. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தான் ஆத்ம தத்துவத்தின் அகல்கிலா ஞான நிஷ்டை. அப்புறம் தத்துவ ஞானார்த்த தரிசனம், ஊற்றமாம் உண்மை ஞானத்துரு பொருட்காட்சி, தத்துவ ஞான அர்த்த தரிசனம், தத்துவ ஞானத்தினுடைய தாற்பயமான பிரம்மத்தை, ஆத்மாவை தெல்ல தெளிவான காட்சி. ஏதத் ஞானம் இது புரோக்தம், இதுதான் ஞானம் என்று. ஞானம் அஜ்ஞானம் யததோன்யதா, இதற்கு வேறானதெல்லாம் அஜ்ஞானம், வேற்றுள்ள வழிகள் முற்றும் விதன அஜ்ஞானம் தானே. நல்ல ஞானத்தை பெறுவதற்கான சாதனங்கள் இவை. இது இருந்தால்தான் ஞானம் வரும் என்பதனால் இவைகளே ஞானமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மேற்கொண்டு இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். அதை அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி.